இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது? இப்போ இந்த கூட்டணி அமைப்பை எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 3 முறை வெற்றி பெற்ற ஒரு ஹாட்ரிக் கூட்டணி. நாங்கள் ஆல்ரெடி வந்து 2019, 21, 24 தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு வெற்றி கூட்டணி. இந்த வெற்றி கூட்டணி தொடர வேண்டும் என்பது தமிழர்களுடைய ஒவ்வொரு மக்களுடைய எண்ணமாகவும் இருக்கு. எந்த காரணத்திற்காக இந்த கூட்டணி பிரிய வேண்டும் என்று எதிர்பக்கத்தில் உள்ளவர்கள் இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாங்கன்னு முதல்ல அது தெரியல. ஏன்னா நாங்களோ இல்லை வந்து திமுகவோ எங்களை வந்து கூட்டணியில் வந்து எங்களுக்குள் பிரச்சனை இருக்கிறது, நாங்கள் ஒருவருக்கு ஒருத்தர் பேசி கொண்டிருக்கிறோம் அப்படின்லாம் வந்து நாங்கள் எந்த இடத்துலையும் சொல்லலை. எங்களுக்குள்ள ஒரு நல்ல சுமூகமான உறவு தான் இருக்கு. நாங்கள் வந்து குழு அமைக்கிறோம், அறிவாலயத்துக்கு சென்று பார்க்கிறோம். அதன் பிறகு அன்பு தலைவி அவர்கள் கனிமொழி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக டெல்லிக்கு போய் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தலைவர் வேணுகோபால் அவர்கள் கேசி வேணுகோபால் அவர்கள் நேரடியாக வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்க்கிறார்கள். ஜோடங்கர்னு சொல்றவரு தமிழகத்துக்கு இன்சார்ஜா இருக்கிறாரு. அவங்களும் பேசிக்கிட்டு இப்பவும் நேத்து வந்தாரு. ஆனா அவரை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலையே. அதுக்கப்புறம் யாரை கன்சிடர் பண்ணல? கேசிவி தானே உள்ள போய் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. இல்ல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, எதற்காக இப்ப கேசி வேணுகோபால் சார் அவர்கள் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கூட்டணி வந்து பேசி முடியும் நிலைக்கு வந்துருச்சு. ஒரு எண்ட் ஆஃப் த அந்த ஃபைனலுக்கு வந்துருச்சு. சோ கேசி வேணுகோபால் வராருன்னா கூட்டணி முடிய போகுது. தமிழ்நாடு இன்சார்ஜ் யாரோ அவர் தானே சார் வருவாங்க. தமிழ்நாடு இன்சார்ஜ் இருக்கிறார் சார். பட் மேலிடத்திலிருந்து அதற்கும் மேல கேசி வேணுகோபால் சார் வரும்பொழுது இந்த கூட்டணியுடைய பலம் இன்னும் வந்து அதிகப்படியதா இருக்குது. அதாவது தமிழ்நாடு கூட்டணியை வந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்களே நேரடியாக விரும்புகிறார். தலைவர் ஸ்டாலினை வந்து அவர் வந்து எப்படி பார்க்கிறாருன்னா, ஏதோ ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக பார்க்கல, அவரை சகோதரர்னே அவர் சொல்றாரு. மேலும் அண்ணன் சொன்னாங்க, பேசிட்டு இருக்கும் போது காங்கிரஸ் கிட்ட இருந்து விடுதலை வாங்குவதற்காக திமுக வந்துச்சு, திமுக கிட்ட இருந்து விடுதலை சொல்லிடுறேன், வெள்ளக்கார கிட்ட இருந்து விடுதலை வாங்குறதுக்காக தான் காங்கிரஸே வந்துச்சு. அதையும் சேர்த்து சொல்லணும்ல. வெள்ளைக்காரர்களாவது வெளிநாட்டில் இருந்து இந்த நாட்டை கொள்ளையடித்துக் கொண்டிருந்தார்கள், அவர்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு சிரமமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு உள்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொள்ளைக்காரர்கள் கிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு நாங்க மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிச்சுதான் ஆகணும். அந்த சுதந்திர போராட்டத்தை தானே நாங்க இன்று தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைவர் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு தலைவர், தேசிய அளவில் நாங்க அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கோம். அதனால விடுதலை தற்போது தேவைப்படுவது பாஜகவிடம் இருந்துதானே தவிர எங்களிடம் இருந்து யாருக்கும் எந்த அச்சுறுத்தலும் இல்லை. தேமுதிக 0.5% வாக்கு வங்கி தானே இருக்கு. அது உங்களுக்கு என்ன தேவை? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்களோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் ஒருத்தர் வரும்போது எங்க கதவை வேகமா சாத்தி அவர் நாங்க வெளியே அனுப்பிச்சு விட்டா உங்க வீட்டு கதவை வந்து தட்டுவாங்க நினைக்கிறீங்களா? யார் வந்தாலும் நாங்கள் வரவேற்பது. அதுல ஒரு முரண் இருப்பதா பார்க்கல அப்துல் ரஹ்மான். நீங்க வந்து அவங்க எங்களுடன் கூட்டணி வைப்பதற்காக வருகிறார்களா, நாம் அவர்களது கூட்டணி அவர்கள் கூட்டணி வேண்டும் என்று அழைக்கிறோமா? இல்ல, அதாவது விருப்பம் என்பது யாராவது ஒரு காதல் மாதிரி தான். ஒண்ணு நீங்க லவ் சொல்லணும், இல்லன்னா நான் உங்கள்ட்ட நீங்க நான் உங்கள்ட்ட லவ் சொல்லணும். ஒன் சைடு லவ் இருந்தா ஒன் சைடு லவ் இருந்தா அந்த டைம்ல ரெண்டு பேரும் லவ் பண்ண கூடாது. ஒன் சைடு லவ் இருந்தா இந்த சைடு பேசுறீங்க. ஒன் சைடு லவ் இருந்தா ஓகே, ரெண்டு பேரும் லவ் பண்ண கூடாது. நல்லா சொல்லுங்க சார். ஒண்ணு நீங்க காதல சொல்லணும், நான் காதல சொல்லணும். ஒன் சைடு காதல் இருந்தா அந்த காதல் நிறைவேற போறது இல்ல. அந்த காதல் நிறைவேற போறது இல்ல. நிறைவேறாத காதல நிறைவேறிடுச்சு. அவர்கள் வந்தார்களா, இவர்கள் வந்தாரா? இல்ல பிரச்சனை என்னன்னா, ஒரே நேரத்துல ரெண்டு பக்கம் ப்ரோபோஸ் பண்ண கூடாதுல. அங்கதான் பிரச்சனை. அங்கதான் கேள்வி வருது. யார் ஒரே நேரத்துல ரெண்டு பக்கம் ப்ரோபோஸ் பண்ணி ரெண்டு பக்கம் நாங்க வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க வந்தாலும் வாங்கலாம், நீங்க வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அப்படி ஓபன் பண்ணி வச்சிருக்கா? பொதுவா சொல்றேன். இல்ல, யார் அப்படி ஓபன் பண்ணி வச்சிருக்கா? பொதுவா நீங்க சொல்றீங்க. ரெண்டு பக்கம் யார் இங்க ஓபன் பண்ணி வச்சிரல சார். நாங்க ஒரு பக்கம் தான் போறோம். அதாவது நீங்க, நான் உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன். பொதுவா எந்த கட்சிகளும் எங்களுடைய நிலைப்பாடு பாத்தீங்கன்னா 0.5 இல்ல, அவர் சொன்னது 0.5% இருக்கக்கூடிய இல்ல. அவர் வந்து இப்ப சிவசங்கர் வந்து என்ன சொன்னா, தேமுதிக வந்து ரெண்டு பக்கம் பேச்சுவார்த்தை, என்டிஏ உடன் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க, திமுக உடன் பேச்சுவார்த்தை அப்படிங்கும்போது எந்த பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கா அப்படிங்க பாக்குறக்கா சொல்றேன். ஒவ்வொரு தேர்தல் காலத்திலும் தேமுதிக இந்த பக்கம் போதா அந்த பக்கம் போதான்ற ஒரு பார்வை எப்போது இருக்கும். இந்த முறை உங்களுடைய கடிவாளத்தில் வைத்திருந்த தேமுதிக சுதாரித்துக் கொண்டது. ஆகா, 2014 இருந்து நாம இவங்க கூட பயணிக்கிறோம். உங்க காதல ஏத்திட்டாங்க. ஒண்ணு சேர சரி, இந்த முறையாவது ஒரு வெற்றி கூட்டணி பக்கம் பயணிப்போமே, இந்த அணி சிறந்த அணியா இருக்கேன்னு சொல்லி அவங்க இந்த பக்கம் வர்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அத்தனை பேரையும் அரைவெடுத்து செல்வதில் உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? பிரதமர் மோடி அவர்கள் மேடையில வெறும் 0.1% வாக்கு வங்கி இருக்கக்கூடிய நபர்கள் கூட மொத்தமாக வந்து நின்று கையை தூக்கி பிடித்து நிற்கிறார்கள். அப்போது நாங்க கேட்கலாமா, என்னங்க இவங்க நீங்க மேடையில 100% எல்லாருக்குமே என்ன, ஏதோ ஒரு இடத்துல அது பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருமோ அப்படிங்கிற அந்த அகாமடேட்டிவ் பாலிசியை வந்து நடைமுறைப்படுத்துவாங்க, அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் எங்கே இந்த சிக்கல் வருகிறது அல்லது சிக்கலாக தோன்றுகிறது அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா, தேமுதிக இன் அப்படின்னா காங்கிரஸுக்கு நீங்கள் கேட்ட
அத்தனை இடங்கள், அந்த இடங்களுக்கான சாத்தியக்கூறு என்ன? இப்போ ஏற்கனவே நேற்று நான் நிகழ்ச்சி தொடங்கும்போது சொன்னேன், IUML வந்து அவங்க வச்சுருக்காங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கங்க, நீங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் கூட இல்லை, சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கங்க, தியாகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு. இஸ் இட் a மெசேஜ் டு காங்கிரஸ்? இல்லை, நீங்கள் அப்படி தனிப்பட்ட முறையில் ஏதோ காங்கிரஸுக்கான ஒரு மெசேஜ் அவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. இல்ல, காங்கிரஸ் தான் டிமாண்டிங் ஜாஸ்தி, அதனால அந்த கேள்வி தியாகம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றத வந்து தியாகம் பண்ணுங்க அவங்க சொல்றதோட அர்த்தம் என்னன்னா, நம்மளுடைய எதிரி ஒரு சர்வாதிகாரத்தனத்தோடு இந்த தேசியத்துல இருக்கிறாங்க. அவர்களை வீழ்த்த வேண்டும் என்றால் நாமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சின்னஞ்சிறு தியாகங்களை செய்து இந்த கூட்டணியின் அப்படியே சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்பது அதோட உள்நோக்கமே தவிர ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து நீங்க தியாகம் பண்ணுங்க, நீங்க கிடையாது, நம்ம எல்லாரும் சேர்ந்துதான், நீங்களும் விட்டு கொடுக்கணும், நானும் விட்டு கொடுக்கணும், ஒரு சின்ன சமரசத்தை ஏற்படுத்தணும். அதாவது எப்படியாவது ஏதாவது ஒண்ணு இந்த இடத்தில் என்றாவது சார், இப்ப நேத்து வந்து பேசினாரு பேராசிரியர் காதர் மீது IUML பேசுறாரு, நாங்கள் 5 கேட்டோம், 4 கொடுத்தால் பரவாயில்லை, சென்ற முறை 3 கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றாரு. அவரு கொடுத்தால் பரவாயில்லைன்னு சொல்றவள கொடுத்தா தான் இருப்போம்னு யாரும் சொல்லல, திருமாவளவன் அவர்களும் சொல்லல, காங்கிரஸ் அவர்களும் சொல்லல, IUML சொல்லல, டிமாண்ட் இல்லங்கறீங்க. பேச்சுவார்த்தையோட அடிப்படை என்ன சார்? கேட்டாதான் சார் எதுவும் கிடைக்கும், நீங்கள் நானும் பேசினாதான் கிடைக்கும். பேசுவதே தவறு, கேட்கலாமா நீங்க அப்படின்னு கேக்குறது எப்படி சார்? சர்வாதிகாரத்தனமா இல்லையா? பேசவே கூடாதா? சர்வாதிகாரத்தனம் இல்ல அப்துல், இதுல நீங்க இன்னொரு விஷயத்தையும் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது தான், அனைத்து கட்சிகளுக்குமான ஒரு ஸ்கோப் ஒரு எங்க இருக்கு அப்படிங்கறதுல அந்த நம்பர்ஸ் எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த உரிமையை கேட்கறது இல்லையா? நீங்க யார்கிட்டப்பா கேக்குறீங்க கேளுங்கங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. நம்பர் கேமிங் நீங்க சொல்றீங்க, நம்பர் கேம் இன்னும் முடிவாகல. எல்லாரையும் அழைத்து நேற்று இரவோடு இரவாக எங்களுடைய தலைவர் KC வேணுகோபால் சார் அவர்கள் வந்து நின்று சந்தித்து இன்று திரும்பி செல்கிறார் என்றால் ஏதோ ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்குமாக நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை கிடையாது. கூட்டணி உடைந்து விடக்கூடாது. ஏனென்றால் எதிரிகள் கண்கொத்தி பாம்பாய் பார்த்து கொண்டிருக்காங்க, என்னவாது நடந்து இங்க எவனாவது கிளம்பி போயிட மாட்டாங்களா, நாம இந்த கேப்ல வண்டியை ஓட்டிட மாட்டோமா சொல்லி ரொம்ப தெளிவாவே இருக்கிறாங்க. அது போன்று நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை சார். இந்த கூட்டணி 100% உறுதியாகி நிச்சயமாக இந்த கூட்டணி 2026 வெற்றி பெறும் சார். நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? இது காம்ப்ரமைஸ் பண்றதுக்கான ஒரு தளமாக இருக்கிறதா, இல்ல காம்ப்ரமைஸ் பண்ணான்னு பரவாயில்ல, நமக்கான ஒரு லட்சியம் இருக்கு, அதை நோக்கி நம்ம பயணப்படுறோங்கிறது புரிஞ்சுக்கலாம்? இல்ல, பொதுவாக தமிழகத்தில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே இந்தியா கூட்டணிக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே திமுக வந்து ஒரு பெரிய கட்சியாக இருக்குது. ஆபத்துன்றது பாஜகவின் மூலமாக தான் இருக்குது. என்னதான் இங்கே எதிர்க்கட்சியாக நீங்கள் அதிமுகவை சித்தரித்து காட்டினாலும் எடப்பாடி அவர்களுடைய பலம் என்ன, அவரை யார் இயக்குகிறார்கள், அவர்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குன்றது ஊரறியும். பாஜக என்பது எந்த ஒரு மாநிலத்திலும் ஒரு கட்சியுடன் சேரும் பொழுது முதலில் அவர்கள் வந்து 10 தொகுதி கேட்பாங்க, அடுத்து 25ன்னுவாங்க, அப்புறம் 40ன்னுவாங்க, அப்புறம் வந்து 200ல் 400 நீ 100ன்னுவாங்க. அப்படியே உள்ளடி வேலை சேர்ந்து எதிர்க்க உள்ள 100 உள்ளவருக்கு 60 சீட்டு ஜெயிக்க வைப்பாங்க. இதுக்கு வந்து உதாரணமாக நம்ம வந்து மும்பை மகாராஷ்டிராவில் சிவசேனாவை பார்ப்போம். சிவசேனா என்ற ஒரு கட்சி வந்து ஆரம்பிக்கப்பட்ட பால்தேகரனுடைய மகன் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த கட்சியும் அவருடையது கிடையாது, அந்த சின்னமும் அவருடையது கிடையாது, அது ஏக்நாத் சிண்டேக்கு சொந்தமானது என்று வாங்கி கொடுத்தவர்கள் யார்? இன்னைக்கு பீகாரில் நிதிஷ்குமாருடைய நிலைமை என்ன? அதாவது பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து பயணித்து ஒரு கட்சி 10 சீட்ல இருந்து 15 சீட் ஆயிருச்சுப்பா, 10 இடத்துல இருந்து 25 இடத்துக்கு அவங்க வந்து எங்க போயிட்டாங்கப்பா அப்படின்ற ஒரு வரலாற்று உண்மையை காங்கிரஸ் 2014 மோடி அவர்கள் பிரதமர் ஆனதிலிருந்து 2014 பிரதமர் மோடி அவர்கள் பிரதமர் ஆனதிலிருந்து சகோதரர் ஒரே ஒரு கூட்டணி கட்சி 2014 பிரதமர் மோடி பிரதமர் ஆனதிலிருந்து கூட்டணி கட்சி 10 சீட் இருந்த கட்சி 15 சீட் வாங்கி ஒரு எம்பி இருந்தவர் 4 எம்பி ஆயிட்டாரு, மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டாரு அப்படிலாம் சொல்லி காட்ட முடியுமா? அதனோடு இருந்து கரைந்து தேஞ்சு போன கட்சிகளுடைய பட்டியல் நம்ம கிட்ட இருக்கு. உதாரணம் உங்களுக்கு வந்து உத்தவ் தாக்கரே இன்னைக்கு வந்து சரத் பவாருடைய கட்சி அஜித் பவார் இறந்தே போயிட்டாரு. கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னாரு ஊழல் 7000 கோடி ஊழல் என்று பிரதமர் மோடி அவர்களே வந்து பிரச்சாரம் செய்துவிட்டு அவர் இறந்து போயிட்டார், அவரை பத்தி விமர்சிக்க கூடாது. அதன் பிறகு அவரை வந்து ஒரு வாஷிங் மிஷின்ல போட்டு அப்படியே வெளியே எடுத்து இங்க உள்ள வாஷிங் மிஷின் நீங்க பேசணும். அப்ப தெரியவில்லை செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு வாஷிங் மிஷின் நீங்க கட்டாயம் பேசணும். அந்த வாஷிங் மிஷின் பேசணும், நீங்க இதே நீங்க பேசணும். இதுக்கு நீங்க கூட அப்துல் நான் ஒரே விஷயம், இந்த ஊழல் சார்ந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்று விட்டா தலைவர்கள் பொதுவெளியில் பேசுவதும் அதற்கு பிறகாக வேறொரு நிலைப்பாட்டை எடுப்பதும்ங்கிறது நம்ம வந்து கண்கூடாக பார்க்கிறோமா இல்லையா? இல்ல நீங்க இந்த ஊழல் கட்சிகள் எப்படி பேசுறீங்க? அதாவது 2014க்கு முன்பு அதாவது நடைபெறாத ஒரு 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் குற்றச்சாட்டு விடுதலை செய்யப்பட்டுட்டாங்க. அந்த குற்றச்சாட்டு ஒரு இடத்திலும் நாங்கள் 2014 நாங்கள் செய்யாத தவறுக்காக நாங்கள் வந்து அந்த அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தைகளை
பயன்படுத்தினது யாருங்கிறது ஈவி கே இளங்கோவன் அவர்கள் என்ன பேசினாருங்கிறத நீங்க பேசணும். இது போக பல்வேறு உதாரணங்களை நம்ம கூட்டி சொல்ல முடியும். எந்த ஒரு சூழலிலும் யார் மீது அவர்கள் செய்த வேற யாரு அவர்கள் செய்த ஊழல் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் சொன்னதா நீங்க செஞ்ச தப்புக்கு நாங்க அனுபவிக்கிறோம்னு சொன்னது வந்து அதுக்கு தான் என்ன சொல்லுவேன்னா விமர்சனங்கள்ங்கிறது வேறு, நீங்க அடாப்ட் பண்ணிக்கிறது பாலிசிங்கிறது வேறுங்கிறது அதுதான் நான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கான்னு கேட்கிறேன். இப்ப என்ன கிருஷ்ணா, விமர்சனம் வைத்தாலே அவர்கள் மீது ரெய்டு விடப்படுவது, அவர்கள் வந்து ஏதாவது ஒரு சூழல் செய்து அவர்களை தங்களுடன் இணைத்துக் கொள்வது என்று காங்கிரஸ் கட்சியில கிடையாது. அது பாஜக கட்சியில தான் இப்ப வாடிக்கையா இருக்கு. யாரையெல்லாம் அவர்கள் ஊழல்வாதிகள் என்று விமர்சித்தார்களோ அவர்களை எல்லாம் பாஜக கூட்டணி என்ற வண்டிக்குள் ஏற்றுக்கொண்டது யார் காலத்துல நடந்தது? இந்த 11 வருட காலங்கள் நடந்து வருமாங்கிறது இந்த 11 வருட காலங்கள் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு விஜய் இதுல வந்து ஆதவர்ஜனா வெளியில வந்து சொல்றாருங்க, எங்களுக்கு ஜனநாயகன் படத்தை வெளியிடுவதற்கு வந்து எங்களுக்கு வந்து பாஜக அரசிடம் வந்து நெருக்கடி வருதுன்னு அவர் பிரஸ் மீட்ல சொல்றாரு. அது உண்மையா பொய்யா? அப்ப யார் எல்லாம் உங்களுக்கு எதிராக வந்து பொங்கி எழுந்து ஒருத்தர் புதுசா வந்துட்டாருன்னா உடனடியாக ரெய்டின் மூலமாக அவர்களை வழக்க நினைப்பது யார்? அதிகார துஷ்பிரயோகம் செய்வது யார்? எல்லாமே நீங்க தானே. அவர் சொன்னாரு ஒரு 0.5 சின்ன ஓட்டு 100 ஓட்டு 500 ஓட்டு 15 ஓட்டு இருக்கிற கட்சியெல்லாம் வந்து நீங்க சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு. ஏங்க ஹரியானால ஓட்சோரி 2.0 ராகுல் காந்தி சொல்றாரு, வெறும் 22,000 வாக்குகளில் நாங்கள் 8 சட்டமன்ற தொகுதிகளை இழந்தோம், அதன் மூலமாக நாங்கள் ஹரியானா மாநிலத்தையே இழந்து விட்டோம். எங்க தேர்தல் அரசியல் வரும்பொழுது 500 ஓட்டாக இருந்தால் என்ன, 1000 ஓட்டாக இருந்தா என்ன, ஒரு ஓட்டு ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியத்துவம் வாய்ந்தது. முக்கியதானே. அது என்ன 10 ஓட்டு 15 ஓட்டு. அதனால அதனால காம்ப்ரமைஸ் ஆகுறமா இல்ல வந்து ஒப்பந்தம் போடுறோம் இல்ல, எங்களுடைய பொது எதிரி பாஜக. அது ஓகே, அது பாஜக தமிழகத்தில் வருவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அது ஓகே. ஆனா ஒரே ஒரு கேள்வி ரொம்ப சுருக்கமா, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படுமாங்கிறதா கேள்வி. ஏன்னா நீங்க கூட்டணி கட்சிகள் எல்லாரும் ஒரு சில நீங்க முன்ன பின்ன பேசுவாங்க வருவாங்க, ஒரு நீங்க நினைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு உங்களால போக முடியுமா, வைக்க முடியுமா? கண்டிப்பாக எல்லாரையும் அரவணைத்து செல்லணுன்ற எண்ணத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. அதாவது இவ்வளவுதான் உங்களுக்கு இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது, நீங்க எங்களை தேடியே வரக்கூடாது அப்படின்னா யாரும் வந்து யாரையும் தேடி போய் அணுக போறதில்ல. ஒரு சுமூகமான உறவு, இரவிலும் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து தமிழக முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா வாங்க சார் பேசலாம் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேச்சுவார்த்தை நடக்குது. விருப்பம் இருக்கிறனால நடக்குது. இல்லனா சும்மா எப்படி நான் உங்களை சந்திக்க வரேன்னா நீங்க வந்து வேலையா இருக்கேன்னு சொல்லிட மாட்டீங்களா? ரெண்டு பக்கமும் அந்த ஒரு விருப்பம் இருக்குது சார். என்ன முடிவை மட்டும் தான் அறிவிக்கணும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.